ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணி தான்ப்பா இருக்கிறதுல ரொம்பவும் வலுவான அணி இப்போ இருக்கிற கரண்ட் ஃபார்மில். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி பார்த்தாலே பயமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் முன்னாள் கேப்டனான மிஸ்பா இந்திய அணி குறித்து, இந்திய அணி வீரர்கள் குறித்து சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், எது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, மிஸ்பா அவர் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானின் லெஜெண்டுன்னு சொல்லலாம். பாகிஸ்தான் அணிக்கோசரம் நல்ல கிரிக்கெட் விளையாடிருக்காரு, நல்ல கேப்டனும் கூட. அவர் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி ரொம்பவே தவிர்க்க முடியாத அணியாக இருக்காங்க. ஏன்னா அவங்க 3 விதமான ஃபார்மேட்லேயும் செம்ம டீம் வச்சுட்ருக்காங்க. வெரைட்டி பிளேயர் வச்சுட்ருக்காங்க, வெரைட்டி பவுலர்ஸ் வச்சுட்ருக்காங்க. பாகிஸ்தான் அணி என்னதான் பந்து வீச்சில் ரொம்ப வெயிட்டாக இருந்தாலும் பேட்டிங்கில் ரொம்ப சொதப்பலாக தான் இருக்காங்க. ஆனால் இந்திய அணி பேட்டிங், போலிங், ஃபீல்டிங் சொல்லிட்டு அனைத்திலும் செம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அதனால தான் அவங்க T20 உலகக்கோப்பை வெற்றி பெற்றுச்சு. இந்திய அணிக்கு பாகிஸ்தான் அணிக்கு இதுதான் வித்தியாசம். பாகிஸ்தான் அணி வெறும் போலிங்கில் மட்டும் ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் போதாது, எல்லா விதத்துலையும் ஃபீல்டிங்லேயும் நல்லா இருக்கணும், பேட்டிங்லேயும் நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்திய அணி போல் ஒரு கோப்பை வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்பா அவங்க நாட்டு டீமே கொஞ்சம் டாமினேஷன் பண்ணி பேசியிருக்காருன்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தான் அணி இந்த காலம் இல்லை, ஆதி காலத்துலேருந்தே போலிங் தான் நல்லாயிருக்கும். ஃபீல்டிங் சொல்லவா வேணும், நல்ல வர கேட்செலாம் விடுவாங்க. பேட்டிங் ஓரளவுக்கு தான் ஆடுவாங்க. அது இப்போ இல்லை, எப்போத்துலேருந்தே இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. பட் இந்திய அணி செம்ம டெவலப் ஆகிருக்கு. முன்னெல்லாம் எல்லாமே ஆவரேஜாக ஆடிருப்பாங்க. இந்திய அணிலாம் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆவரேஜாக தான் இருக்கும், போலிங் ஆவரேஜாக தான் இருக்கும், ஃபீல்டிங் ஆவரேஜாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற நம்ம இந்தியன் பிளேயர்ஸ்லாம் 3 இதுலேயும் பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கான பலன் தான் சொல்லலாம் இந்த T20 வேர்ல்டு கப். அதனால் கண்டிப்பாக இந்திய அணி மேலும் நிறைய உலகக்கோப்பை வெல்லணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஏன்னா இந்திய அணி 140 கோடி மக்கள் இருக்கிற ஒரு நாட்டில் நிறைய உலகக்கோப்பை வென்றாதாங்க ஆஸ்திரேலியா அணியோட நிறைய உலகக்கோப்பை வெல்லணும் என்னோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அணி கூட விராட் கோலி, ரோஹித் சர்மா 2 பேர் இல்லாமல் T20 விளையாட போகிறாங்க. பார்க்கலாம் இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ரோஹித் சர்மா ஒரு லெஜண்ட், T20 உலகக்கோப்பை வாங்கி கொடுத்துருக்க கேப்டன். அவர் T20லேருந்து ரிட்டையர் ஆகிட்டார். விராட் கோலி கூடவே ரிட்டையர் ஆகிட்டார். அதனால் கண்டிப்பாக இவங்க இல்லாமல் இந்திய அணி எப்படி இருக்குது அதை பார்க்க வேண்டும். அதுவும் ஜெய்ஸ்வால், கில் இவங்க 2 பேர் நம்பி தான் ஓப்பனிங் இருக்குது. இவங்கள எப்படி ஆடுறாங்க, இவங்களோட பேட்டிங் ஸ்டைல் எப்படி இருக்குது, இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் அடுத்து நம்ம ஓடிஐக்கோ இல்லை டெஸ்ட்டுக்கோ ஒரு நல்ல ஒரு டீமை பிளான் பண்ண முடியும். அதனால் கண்டிப்பாக இந்திய அணி நாளைக்கு ஸ்ரீலங்காவை நல்லா வின் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் 3 T20, 3 ODI அது எல்லாத்திலும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்திய அணி கப் அடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி நாளைக்கு T20 உலகக்கோப்பை வின் பண்ணுமா பண்ணாதா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சூரியகுமார் யாதவ் கேப்டனாக போட்டிருக்காங்க, அது நிறைய கான்ட்ரவர்சி கிரியேட் ஆயிடுச்சு. ஏன்னா ஹர்திக் பாண்டியா தான் அடுத்து கேப்டனாக இருந்தார். பட் சூரியகுமார் யாதவ் போட்டிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.